குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 2025 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பிரச்சனை உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்முடைய பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர்களுக்காக வந்து டெஸ்ட் பைத்தோன் இருக்கும். இதற்கான பேட்ச் 5 வந்து பார்த்தீங்கன்னா வருகிற May 1 இன்னும் 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இல்லை விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். குரூப் 4க்கான வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து விட்டுருக்காங்க 3935 வேகன்சி. அதாவது அப்ளிகேஷன் விட்டாங்க. முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா தவறு இல்லாமல் அப்ளை பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அவசரமாக அப்ளை பண்ண வேணாம். சரிங்களா? எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். யாரும் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண வேணாம். சரிங்களா? அடுத்தது, பேரவையுடைய ஆவணங்களுக்காக பிரத்யேக இணையதளங்களை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. சட்டப்பேரவையில் கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா 1921 ஆண்டு முதல் நடைபெற்ற சட்டப்பேரவை மேலவை நிகழ்வுகள் தொடர்பான அனைத்து பதிவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கணினிமயமாக்குறாங்க. ஓகேங்களா? முதல் கட்டமாக 1952 முதல் 2024 ஆண்டு வரையிலான சட்டப்பேரவை ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணினிமயமாக்கப்பட்டு அதற்கென வடிவமைக்கப்பட்ட பிரத்யேகமான இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, சூரிய மின் உற்பத்தி தமிழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் கிடச்சிருக்கு. கடந்த 2024-25 ஆண்டில் அதாவது 10,153.48 மெகாவாட் சூரிய மின்சக்தி திறனை உற்பத்தி செய்து அகில இந்திய அளவில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்குது. நாடு முழுவதும் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருது. இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2024-25 ஆண்டில் 10,153.48 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செஞ்சு இந்திய அளவில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்குது. இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எஸ்ஐயில் கூட கேட்கலாம். சரிங்களா? இந்த பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சம்திங் மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டு முதலிடத்திலையும், அடுத்ததாக வந்து குஜராத் மாநிலம் 2ஆம் இடத்துலையும், மகாராஷ்டிரா 3ஆம் இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா? முக்கியமாக ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா அப்படி மேலேருந்து வரிசையாக 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் இருக்குது. ஓகேங்களா? இதில் முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1993 ஆண்டு ஏப்ரல் 24 வந்து 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டு மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டதோடு 1994 ஆண்டு தமிழக ஊராட்சிகள் சட்டம் இயற்றப்பட்டது. மக்கள் நேரடியாக தேர்தல் மூலமாக ஊராட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக தேர்ந்தெடுக்க உரிமை வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, நீதிபதி சந்துரு அறிக்கையின் பரிந்துரையின்படி ஜாதி பெயர்களை பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவது குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் உதவி மைய எண் 1098 14 41 7 இந்த 2 நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னா இந்த பிசி எக்ஸாம்லாம் இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? குழந்தைகள் உதவி எண் வந்து 1098 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 13 லட்சம் மாணவர்கள் வந்துன்னா தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் வந்துன்னா திறன் என்னும் முனைப்பு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 19 கோடி மதிப்பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? திறன் அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள 13 லட்சம் மாணவர்கள் வந்து தமிழ், ஆங்கிலம், கணிதம் இந்த திறனை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டம் செயல்படுத்துகிறாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, சிம்லா ஒப்பந்தத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட போரை தொடர்ந்து இரு நாடுகளுடைய சிம்லா ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த இரு நாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் இயல்புநிலை மீட்டெடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவை கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து சிம்லா ஒப்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லியிருக்காங்க. சிம்லா ஒப்பந்தம் எப்பன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் நிறுத்தத்தினப்போ மேற்கொள்ளப்பட்டது தான் சிம்லா ஒப்பந்தம். ஓகேங்களா? அடுத்தது, போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறைந்த பிரான்சிஸ் 88 அவருடைய வயதுக்கு இவருடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டிகனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அஞ்சலி செலுத்திருக்காங்க. 2013 ஆண்டு மார்ச் 13 226வது போப் பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ஆண்டுகளில் முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஐரோப்பியர் அல்லாத போப் அவர். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். இவரை பற்றி டேட்டா படிச்சுக்கோங்க. அடுத்தது, ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 59 பேருடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரான கே கஸ்தூரிரங்கன் வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இந்தியாவுடைய இஸ்ரோவினுடைய விண்வெளி நிலையமான இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையின் தலைவருமான கே கஸ்தூரிரங்கன் வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு இவர் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் வந்து சாலக்குடியில் வந்து குடியேறிட்டார். 1940 அக்டோபர் 24 வந்து கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் சிஎம் கிருஷ்ணசாமி ஐயர் விஷாலாட்சி தம்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மகனாக பிறந்திருக்காரு. 1963 எம்எஸ்சி இயற்பியல் படித்து முடித்தவுடன் அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆராய்ச்சி கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளராக வந்து பார்த்திங்கன்னா பணியில் சேர்ந்திருக்காரு. 1971 பிஹெச்டி பட்டம் பெற்றதுக்கப்புறம் வந்து அதே ஆண்டில் இஸ்ரோவில் இயற்பியலாளராக பணியில் சேர்ந்திருக்காரு. பாஸ்கரா செயற்கைக்கோள் திட்டத்தில் பணிபுரிந்த பிறகு 1990 இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தின் இயக்குநராக பணியேற்றிருக்கார். 1994 வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோனுடைய தலைவராக பொறுப்பேற்று 2003 வரை அந்த பதவியில் இருந்திருக்காரு. முக்கியமானது எல்லா டேட்டாவும் மார்க் பண்ணது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து அந்த காலத்தில் பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தினார். 2003 2009 வரை மாநிலங்களை உறுப்பினராகவும் பதவி வகிச்சிருக்காரு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகம் வேந்தராகவும் செயல்பட்டிருக்காரு. 2009 முதல் 2014 வரை திட்டக்குழு உறுப்பினராக பங்கேற்றிருக்காரு. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ள விருதுகள் எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு. 2014 வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசின் உயரிய விருதான ராஜ்யோத்சவா விருதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வழங்கி கௌரவிச்சிருக்காங்க, ஓகேங்களா. முக்கியமானது எல்லாவரையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம நேற்றே பார்த்தோம், விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து பார்த்திங்கன்னா 3 வீரர்களை அனுப்புகிறாங்க. அவங்க வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துட்டாங்க, ஓகேவா. அடுத்தது இந்தியாவின் தோல் பொருள் மற்றும் காலணிகள் ஏற்றுமதி வந்து கடந்த 2024-25 நிதியாண்டில் 25% வந்து பார்த்திங்கன்னா வருடாந்திர வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷன் தான், ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. தோல் பொருள் ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில், ஓகேங்களா. அடுத்தது சென்னை பல்கலைக்கழகம், அதாவது தேசிய கல்விக் கொள்கைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தி அதில் பேசியிருக்காங்க. பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். சென்னை பல்கலைக்கழகம் வந்து 1857 நிறுவப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நவீன கல்வியின் முன்னோடியாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதலாக செம்மொழி அந்தஸ்தை பெற்ற முதல் மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி, ஓகேவா. இது ரெண்டுமே உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்ட பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம், சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.